उनके समलेखन समाधिस्थ होने की सूचना मिलने के बाद उनके अनुयायी शोक में हैं, हम सभी शोक में हैं। और मेरे लिए तो यह एक व्यक्तिगत क्षति जैसा है। वर्षों तक मुझे व्यक्तिगत रूप से अनेक बार उनसे मिलने का, उनके दर्शन करने का, उनके मार्गदर्शन प्राप्त करने का अवसर मिला है। कुछ ही महीने पहले ऐसा ही मन कर गया था, मेरे प्रवास कार्यक्रम को बदल करके बहुत सुबह सुबह मैं उनके पास पहुंच गया था। तब पता नहीं था कि मैं दोबारा दर्शन नहीं कर पाऊंगा। ये मेरा सौभाग्य रहा है कि पिछले 50 से भी ज्यादा वर्षों से मुझे देश के गणमान्य आध्यात्मिक मूर्तियों के निकट रहने का, उनके आशीर्वाद पाने का अवसर रहा है। और इसलिए मैं उस आध्यात्मिक जगत की उस शक्ति को भलीभांति जानता हूं, समझता हूं, अनुभव करता हूं। आपको सुनकर के आश्चर्य होगा कि वे तो दिगंबर परंपरा से थे। उनका जीवन कैसा होता है हम जानते हैं। மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதன் மூலம் மக்கள் சேவை மற்றும் தேசிய சேவையில் ஈடு இணையற்ற வரலாற்றை உருவாக்க உள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தற்போது உரையாற்றி வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது டெல்லி செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், பிரதமர் நரேந்திர மோடி தற்போது உரையாற்றி வருகிறார். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அவர்களுடைய அந்த 2 நாள் தேசிய மாநாடானது நேற்று தொடங்கியது டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில். நேற்று முதல் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் தான் தற்பொழுது இன்று 2வது நாள் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்தக்கூடிய விதத்திலேயே தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்த தேசிய மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏராளமான கிட்டத்தட்ட 11,500 பேர் கலந்திருப்பதாக பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே பொது தேர்தல்கள் வருவதற்கு முன்பாக கடந்த முறையும் 2019ஆம் ஆண்டும் கூட இது 2014ஆம் ஆண்டு அதுபோல 2019ஆம் ஆண்டிலும் இது போன்று அவர்கள் சார்பில் இது போன்ற ஒரு தேசிய அளவிலான கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும். அதுபோலவே தற்பொழுது 3வது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியானது களமிறங்கி இருக்கின்றது. பல்வேறு கருத்து கணிப்புகளும் அடுத்த முறையாக 3வது முறையாக பாஜகவே ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பினை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது மிகுந்த உற்சாகத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூற வேண்டும். மற்றொரு புறம் இந்திய கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் ஒருமித்த கருத்து இல்லை, ஒற்றுமை இல்லை என்ற ஒரு கருத்தானது நிலவிருக்கின்றது. அது வெளிப்படையாகவே தெரிகின்றது. அனைவரும் தனித்தனியான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையும் சரி, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி என தனித்தனியாக செயல்படக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு சூழலில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அந்த எதிர்கட்சிகள் மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது வார்த்தை தாக்குதல். இதுபோன்ற ஊழல் கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் பாரதிய ஜனதா கட்சியானது தற்பொழுது இந்த 2 நாள் மாநாட்டை நடத்தி வருகின்றது. அதில் தான் தற்பொழுது பிரதமர் மோடியும் தற்பொழுது உரையாற்றி வருகின்றார். ஏற்கனவே பிரதமர் மோடி கூறியிருந்தார் 370 இடங்களுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியானது வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று இந்த முறை வரலாறு படைக்க வேண்டும். இது அவர் ஏற்கனவே நேற்றும் கூட அவர் இந்த கூட்டத்தின் போது, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்திருந்தார். இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது பிரதமர் மோடி தற்பொழுது உரையாற்றி வருகின்றார். அதில் தான் அவர் கூறியிருக்கின்றார், பாஜக தொண்டர்களுடைய விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக பொதுமக்களிடமிருந்து முழு ஆசீர்வாதத்தை பாரதிய ஜனதா கட்சியானது பெற்றிருக்கின்றது. 2024இல் 3வது முறையாக ஆட்சி அமைப்பதன் மூலம்
மக்கள் சேவை மற்றும் தேசிய சேவையில் ஈடு இணையற்ற வரலாற்றை நாம் உருவாக்க உள்ளோம் என்று பிரதமர் மோடி தற்பொழுது கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவினர் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நாட்டிற்கு சேவை செய்ய எதையாவது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த 100 நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் அடுத்த 100 நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் அந்த 100 நாட்களும் புதிய உற்சாகத்துடனும் புதிய நம்பிக்கையுடனும் பணியாற்ற வேண்டியது கட்டாயமாக ஆகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன். विकसित भारत की तरफ एक लंबी छलांग लगानी है।